ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்குற ஒரே கொஷின், எப்படி இவ்வளோ விஷயங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுத்துட்டு எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறீங்க? ஒரே பர்சனாக இருந்து உங்களோட ஒர்க்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்கன்ட்டு எல்லாருமே ஒரு ஆச்சரியமாக தான் கேட்குறீங்க. சொல்லப்போனால் எந்த சீக்ரெட்டுமே கிடையாது. எதனால் நான் மட்டும் இருந்து எல்லா ஒர்க்குமே பண்ணுறேன்னா, ஓப்பனாக சொல்கிறேன். நான் வந்து யூஜி படிச்சுட்டு இருக்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு லேர்ன் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஃபினான்ஷியலாக சப்போர்ட் இருக்கா, டிபெண்ட் பண்ணி பேரண்ட்ஸ் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஆரி ஒர்க் வந்து லேர்ன் பண்ணேன். கம்ப்ளீட் பண்ணிட்டதுக்கப்புறம் அதை அப்படியே ரன் பண்ணிட்டு போயிட்டு அதில் இருக்க அமௌண்ட் வந்து ஏர் ஆக்சரிஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் கற்றுக்கணும் ஆசையாக இருக்கும், அதில் இன்வெஸ்ட் பண்ணி மெட்டீரியல்ஸ் வாங்கி இந்த மாதிரி தான் என்னோடய பிஸ்னஸை வந்து பில்ட் பண்ணி கொண்டு வந்தேன். ஸோ இதிலிருந்து உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, திறமைக்கு முன்னால் வந்து காசுன்ற ஒரு விஷயம் ஒன்றுமே இருக்கக்கூடாதுன்றதுனால தான் நான் என்னென்ன கற்றுக்குறேனோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் காசு இருந்தால் மட்டும்தான் மதிப்பு. ஆனால் வந்து அது ஒரு சிலவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. பட் காசு இல்லைன்னா உண்மையாகவே சொன்னால் யாருமே மதிக்க மாட்டாங்க. காசு இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல வேல்யூ. இப்போ ஒரு சிலவங்க கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, எனக்கு அதெல்லாம் பண்ணணும்னு ஆசையாக இருக்கு, ஆனால் எப்படி கற்றுக்கணும்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி நானும் அப்படி தான் இருந்தேன். அப்படி தான் யாருமே இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் என்னென்ன லேர்ன் பண்ணிக்கிறேனோ அது எல்லாமே வந்து எல்லாருக்குமே போய் வந்து ரீச் ஆகுன்ற ஒரே மோட்டிவில் தான் நான் எல்லாமே வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன டவுட் இருந்தாலுமே நீங்கள் எல்லாருமே தாராளமாக கேட்கலாம். தேங்க்யூ.